ப்ரோ ஸ்டாண்ட் எடுக்காம பாருங்க. இல்லையா மயிறு, வண்டியில ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு போச்சு. டேய் சமீர், டேய் மச்சான் இங்க வா மச்சான். டேய் ஆளே பார்க்க முடியல, கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே ஜாலியா இருக்கியாடா. என்ன அடிச்ச? என்ன அடிச்சுட்டு நீ ஏன்டா அழுகுற? அடிக்கிறா மச்சான், அடிக்கிறது தடுக்க படக்க அடிக்கிறா மச்சான். யாரு மச்சான், உன் பொண்டாட்டியா? ஆமா ஆமா. எதுக்குடா அடிக்கிற உன் பொண்டாட்டி? தெளிவா சொல்லு மச்சான், அப்பதானே புரியும். மச்சான் எதுக்கு எடுத்தாலும் கண்டிஷனா போடுறாடா. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, சண்டே ஆன மேட்ச்ல ஆட போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாது, 3 வேளை சமைக்கணும், துணியை துவைக்கணும், கக்கூச கழுவணும், கண்டிஷன் மேலே கண்டிஷனா போட்டு கொள்ளுறாடா. ஐயோ பாவம். ஏண்டி இதெல்லாம் நான் பண்ண அப்புறம் நீ இந்த வீட்டுல எனக்கு கூந்தலுக்கா இருக்கேன்னு கேட்டேன் மச்சான். படுக்க போட்டு ஏறி மிதிச்சா பாரு கழுத்துலயே ஒரு பக்கம் லாக் ஆயிடுச்சு. அப்புறம் எப்பறம் சரியாச்சு உனக்கு? ஏண்டி கட்டின பூசின படுக்க போட்டு சங்கிலியே மிதிக்கிறேன், நீ எல்லாம் புண்டாட்டியான்னு கேட்டேன் மச்சான். ஓமன் ட்ரெயின்ஸ் ஃபேனா இருப்பா போல, பறந்து வந்து கொடுத்தா ஒரு சூப்பர்மேன் பஞ்சு. அதில் சரியாயிடுச்சு மச்சான். உடைக்கிறதா அவதா, ஒட்ட வைக்கிறதா அவதா, புரிஞ்சுச்சு. மேல இது எல்லாம் கூட பரவாயில்ல மச்சான். அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கொலைப்பட்டியோட வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்குன்னு கேட்டா மச்சான், கொண்டு வந்து வச்சா வர்றா டிஷ் மறக்க மாட்டேன்டா. அப்படி என்னடா சமைச்சு கொடுத்தது உன் பொண்டாட்டி? காலேஜ் பருப்பு சாதம், டேரி மில்க் கிரேவி, வித் மில்க் பார் கூட்டு, இதெல்லாம் நீ திம்பியாடா? ஓரிய போட்டு சட்னி வைக்க போறேன்னு பொட்டுக்களை வேண்டி சீக்கிரமா வர சொன்னா மச்சான். மச்சான் என்னடா லாஸ்ட் போட்டோடா. ஓகே எடு. கடைசியா சிரிச்சுக்க மச்சான். சரி மச்சான், டைம்ல நான் போயிட்டு வரேன். மச்சான் அனுப்பிட்டேன்டா. யாருக்குடா அனுப்புன? யாருக்கு அனுப்புனியாவா? உனக்கு பதிலா உன் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டேன் மச்சான். தற்கொலை பாயில பட்டன் ஆயிடுச்சுரோ. வந்துட்டேன் பொட்டுக்கல்ல வாங்கிட்டேன், வீட்டுக்கு தான் வரேன் மச்சான். பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் வந்துட்டாம இருக்கேன். டேய் இந்த பக்கம் தான் இருக்கேன்.